ஒரு ஃப்ரூட் செல்ல 20 டசன் ஆப்பிள்ஸாக வாங்கியிருக்காரு. ஒரு டசனோட ரேட் வந்து 375 ருபீஸ். தென் அவர் ஒவ்வொரு ஆப்பிளையுமே 33 ருபீஸ்க்கு சேல் பண்ணியிருக்காரு. இப்போ கொஸ்டின் என்னன்னா, இதில் அவருக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் ப்ராஃபிட் கிடைச்சது அப்படிங்கிறது தான். ஃபர்ஸ்ட் நம்ம காஸ்ட் பிரைஸ் கண்டுபிடிக்கணும். ஒரு டசனோட ஆப்பிள் ரேட் வந்து 375 ருபீஸ். அப்போ 20 டசனோட ஆப்பிள் ரேட் எவ்வளோ இருக்கும்? 375 into 20 equal to 7500. ஸோ காஸ்ட் பிரைஸ் equal to 7500. நெக்ஸ்ட் செல்லிங் பிரைஸ் கண்டுபிடிக்கணும். ஒரு ஆப்பிளோட ரேட் வந்து 33 ருபீஸ். அப்போ ஒரு டசன்ல 12 ஆப்பிள்ஸ் இருக்கும். 33 into 12 equal to 396. ஸோ ஒரு டசனோட ரேட் வந்து 396. நம்ம கொஸ்டின்ல என்ன சொல்லியிருந்தாங்க? 20 டசன் சேல் பண்ணியிருந்தாங்க சொன்னாங்க. ஸோ 396 into 20 equal to 7920. ஸோ இப்போ நம்ம செல்லிங் பிரைஸ் கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிறதுக்கு ப்ராஃபிட் ஈக்குவல் டு செல்லிங் பிரைஸ் மைனஸ் காஸ்ட் பிரைஸ். இதை ஒர்க் அவுட் பண்ணால் நமக்கு கிடைக்கிற ஆன்சர் ப்ராஃபிட் ஈக்குவல் டு 420. ஸோ இப்போ இந்த ப்ராஃபிட்டை ப்ராஃபிட் பர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ப்ராஃபிட் டிவைட் பை டோட்டல் காஸ்ட் இன்டூ 100. இதை ஒர்க் அவுட் பண்ணால் நமக்கு கிடைக்கிற ஆன்சர் 5.6. ஸோ அவரோட டோட்டல் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ஈக்குவல் டு 5.6. இந்த மாதிரி மோர் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை மறக்காம